ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலமாக இருக்குது நம்ம ஏரியாவில். சரி, வீட்டை சுற்றி வாழை மரம் தேங்காய் மரம் நடலான்ற ப்ராசஸில் தேங்காய் மரம் நட்டுகிட்டே இருக்கோம். சரி, இப்போ ஃப்ரெண்டோட தோட்டத்தில் வாழை மரம் ஏலைக்கு மரம் இருக்குது, மந்த வாழை இருக்குது அப்படின்னாரு. சரி, காலையிலே கிடப்பறங்கையுமா என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்துட்டு வாழை மரத்தை தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். வாழைச்செடி, மன்னிச்சுக்கோங்க, வாழைச்செடி. வாழை மரத்தை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது இல்லையா, அதனால் வாழைச்செடி எடுத்துகிட்டு போய்ட்டு வைப்போம். இப்போ பாருங்கள், இது சிங்கிள் மரமாக, இந்த மரமாக தான் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சைடில் கிளையெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு வாழைச்செடி நட்டிங்க அப்படின்னா அது கூடயே சேர்ந்து கிளைகள் நிறையா வரும். அந்த கிளைகளை சரியாக பராமரித்து அதோட அடிவேறு போடாமல் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல நட்டு வச்சிங்கன்னா அது ஒரு மரமாகி அதே சேம் பேட்டர்னில் கிளையை பிரியும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழைத்தோப்பு அழியாது. உங்களுக்கு கண்டினியூவாக வாழை மரங்களும் வாழை இலை, வாழைப்பட்டை, வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். சரி, நீங்களும் இது மாதிரி எங்கே கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். நன்றி.